ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது மகளிர் உரிமை தொகை குறித்து புதிய அறிவிப்பு வெளியே இருக்குது. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது தமிழகத்தில் மகளிருக்கு மாதம் பார்த்தா உதவித்தொகை வழங்கிட்டு வராங்க. அந்த வகையில் தமிழகத்தில் புதிய ஆட்சியை பார்த்தா பொறுப்பேற்றிருக்காங்க. அவருடைய தேர்தல் வாக்குறுதிப்படி அதாவது 60 வயசுக்குள்ள இருக்க மகளிருக்கு மாதம் 2500 ரூபாய் மதிப்புமிகு மகளிர் உரிமை திட்டம் கொண்டு வரப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ புதுசாக ஆட்சி அமைப்பதன் காரணமாக இப்போதைக்கு அந்த திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த முடியாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக ஆல்ரெடி இருந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் மூலமாக மே 15ஆம் தேதி 1000 ரூபாய் செலுத்தியிருந்தாங்க. ஸோ இப்போதைக்கு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை முழுமையாக மறுசீரமைப்பித்து அதற்கு மதிப்புமிகு மகளிர் திட்டம் என புதிய பெயரிட விஜய் தலைமையிலான தாவேகா அரசு பார்த்தா முடிவு பண்ணியிருக்காங்க. அவங்க திட்டம் என்ன அப்படின்னா, மகளிருக்கு மதிப்புமிகு மகளிர் திட்டம் கொண்டு வரப்படும் அப்படின்ற மாதிரி தேர்தல் வாக்குறுதியில் சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த திட்டத்தை பார்த்தா கொண்டு வரதுக்கான தீவிர ஆலோசனை ஈடுபட்டு வராங்க. இந்த நிலையில் முதலமைச்சர் விஜயினுடைய பிறந்தநாளை முன்னிட்டு ஜூன் 22ஆம் தேதி முதல் இந்த ஒரு மகளிர் உரிமை தொகை இருக்கு பாருங்க, 2500 ரூபாய், அந்த ஸ்கீமுக்கான ஒரு அப்டேட் வரும் அப்படின்ற மாதிரி எல்லாமே அப்டேட் பண்ணிட்டு வராங்க இப்போதைக்கு. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட் கொடுத்துருந்தாங்க. என்ன அப்டேட் அப்படின்னா, தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை வரும் பாருங்க, அதில் பார்த்தா இதுக்கான அப்டேட் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஜூன் 22ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இந்த மதிப்புமிகு மகளிர் திட்டம் செயல்படுத்துவது குறித்து அப்டேட் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதுதான் உங்களுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஜூன் 22 அன்னைக்கு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஸ்கீம் குறித்து புதிய அப்டேட் வரும். அது மட்டும் இல்லாமல் பட்ஜெட் அறிவித்த பிறகு ரூபாய் 2500 ரூபாய் நிதி ஆதாரங்களை சரி செய்த பிறகு திட்டம் செயல்படுத்தப்படும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கணக்கெடுப்பு பணிகளும் பார்த்தா ஈடுபட்டு வராங்க. ரீசெண்ட் டைமில் கணக்கெடுப்பு பணிகள்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியும் நிறைய தகவல்கள் செய்தியெல்லாம் பார்த்தா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த மதிப்புமிகு மகளிர் திட்டம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜூன் 22ஆம் தேதி அன்று அதுக்கான அறிவிப்புகள் வெளியாவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்கீமுக்கான அப்டேட்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு தேவை அப்படின்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாதிரி இந்த ஸ்கீம் மூலமாக இது வரைக்கும் நீங்கள் எந்த நிதியும் பெறலை அப்படின்னா புதிய ரேஷன் கார்டு அப்ளை பண்ணாதவங்க எல்லாமே அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா புதிய ரேஷன் கார்டு இருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்கீம் மூலமாக பயனடைய முடியுங்க. ஸோ இதான் உங்களுக்கான கைட்லைன். ஸோ நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.